இந்த ஆய்வு பண்ணுறத பற்றியும் மேகதாது அணையை பற்றியும் பேச போகிறோம். ஆய்வு பண்ணுறது நல்ல விஷயம், அருமையான விஷயம். ஆனால் இந்த சின்ன குழந்தைங்கள மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களுடைய குழந்தைங்களெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது வித்தவுட் பர்மிஷன். இதுமாரி இந்த காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்தர் காலை பிடிச்சி அமுக்கிறது இதெல்லாம் தொடவே கூடாது. ஆய்வு செய்கிறது டாய்லெட் நல்லா இருக்கா, வசதிகள் என்ன இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போனீங்கன்னா சும்மா ஒரு பாப்புலராட்டிக்க எல்லோரும் பாப்புலராகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அது தப்பு இல்லை. நீங்கள் கேமராமேனை கூப்பிட்டு போங்க, நான் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. எங்கே கேமரா இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கக்கூடாது, எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். ஆய்வு பண்ணுங்கள். போய் டாய்லெட்டை காமிங்க எப்படி இருக்குது. ரொம்ப முக்கியம். டாய்லெட் எவ்வளோ அசுத்தமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு இப்போ அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ போகிறீங்கன்னா டாய்லெட்டுக்குள்ளே போய் பாருங்கள். உடனே க்ளீன் பண்ண சொல்லுங்கள். டெய்லி க்ளீன் பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்கள்லாம் டாய்லெட்டே போக முடியாமல் ஆண்கள் ஏதோ நின்றுட்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்க பாய்ஸாக. பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டம். அதை ஆய்வு பண்ணுங்கள். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு ஆய்வு பண்ணுங்கள். எது உடஞ்சிருக்கு, தண்ணி டேங்கு, தண்ணி குடிக்கிற தண்ணி ஃபெசிலிட்டியை பாருங்கள். அதை பாருங்கள். நீங்கள் பாப்புலாரிட்டிக்கு பண்ணுங்கள், அதில் தப்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி இருந்துச்சு, இப்படி ஆக்கிட்டோன்னு காமிங்க. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. மற்றபடி மற்றவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அதை செய்யாதீங்க. ரெண்டாவது மேகதாது அணை கட்ட போகிறாங்க. இனிமேல் நிறையா பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. நுரையா வருது. அது 2020 வருஷத்துலேயும் 2020லேயே கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நுரையா வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேகதாது அணை கட்டிட்டால் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி வராதுன்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. வராது தான். நான் தான் சொன்னேனே, அங்கேயே தண்ணி பிரச்சனை தான். நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போதே நாங்களே சம்ப் வாட்டர் வாங்கி வாட்டர் டேங்கில் வாங்கி தான், தண்ணி டேங்கில் வாங்கி தான் ஊற்றி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அவங்க கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்கள நம்பி இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தான். போர்க்கால அடிப்படையில் முதல்வர் விஜய் ப்ளீஸ் புதிய நீர்நிலைகளை உருவாக்குங்கள், நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை இணைக்க முடியுமான்னு பாருங்கள். தண்ணியை சேமிக்க பாருங்கள். கடல் நீரை குடிநீராக்கிறத விஜய் போய் பார்த்துருக்காரு. அதையும் நல்லா ஸ்பீடப் பண்ணுங்கள். அதெல்லாம் பத்தாது காவேரி ஆறில் வர்றது. நான் என்ன சொல்கிறேன், வந்த வரைக்கும் லாபம். நீங்கள் கேஸ் நடத்துங்க, மேகதாது அணைக்கு இது பண்ணுங்கள், நீங்கள் லெட்டர் எழுதுங்க, எது வேணாலும் பண்ணுங்கள். அதையெல்லாம் இப்போ முடியாது. அது வருஷம் வருஷம் நடக்கும். இவங்க இங்கே போனாங்கன்னா அவங்க வேறு கேஸ் போடுவாங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கேஸ் போட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த பெங்களூர் பார்டரில், தமிழ்நாட்டு பார்டரில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் திறந்து விட்டுருது. மக்களுக்கு என்ன போனால் இதெல்லாம் பண்ண மாட்டுறாங்க ஒழுங்காக.